ரீசெண்டா ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. சிட்னி சிக்ஸர்ஸ்ல ஆடும்பொழுது பாபர் அசாம் 40 பால் கிட்ட ஆடிட்டு இருப்பார். வெறும் 30 ரன் கிட்ட தான் அடிச்சிருப்பாரு. இதே 40 பால் ஆடினா ஸ்டீவன் ஸ்மித் ஒரு 90s கிட்ட அடிச்சிருப்பாரு. பட் ஆனா ஒரு சிங்கிள் கொடுக்காதது ஸ்டீவன் ஸ்மித் ரொம்பவே பாபர் அசாம் கோவப்பட்டிருப்பாரு, ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. சிங்கிள் ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் ரொம்பவே அசிங்கப்பட்டிருப்பாரு பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயரா. பட் அந்த சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான் டீம் மொத்தமாக ஒரு ஃபெயிலியரா சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த கிரிக்கெட் ப்ரோடா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க பெட்டரா பண்ண முடியும், என்னென்ன ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம், ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா பெட்டர் ஆகும், பாஸ்ட்ல என்ன டீம் பெஸ்டா இருந்துச்சு, அந்த பெஸ்டான ஆஸ்பெக்டை எப்படி கொண்டு வரும், ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் டீம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா வாசிம் அக்ரம் ஆகட்டும், இம்ரான் மாலிக் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இருக்க ஷோயப் அக்தர் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல சிறப்பான விஷயங்களா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பை ஒரு பிளேயர் மாற்றங்கள் ஆகட்டும், ஒரு பாகிஸ்தான்ல இருக்க பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால ரொம்பவே பொலிட்டிக்கல் மிலிட்ரி எல்லாமே இன்டர்ஃபியர் ஆகுறதுனால ரொம்பவே ப்ராப்ளம் ஏற்படுச்சு பிளேயர் கிட்ட. அது மட்டும் இல்ல, ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த நாட்டை சுத்தி இருக்கிறதுனால அந்த பிளேயர்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்படி அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே சரியா இல்லாதனால ரீசன்னால பிளேயர் கரெக்டான ஆஸ்பெக்ட்ல கிடைக்காதனால ஒரு பீப்புள் இந்த கிரிக்கெட் பெட்டரா ஆடுற பிளேயர் வாய்ப்பு கிடைக்காதனாலையும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே, இந்த பாகிஸ்தான் டீம்ல கரண்ட் டீம்ல என்ன பண்றது? கரண்ட் டீம்ல பாபர் அசாம் ஆகட்டும், நிறைய பிளேயர் இருக்காங்க. பட் ஆனா அந்த பிளேயர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஸ்கோப்பை கொடுக்கறதாகட்டும், அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கறதாகட்டும், அந்த விஷயங்கள் கொடுக்கறது இல்லை. எதனால அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் கேட்கும்பொழுது ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் மிலிட்டரி இன்டர்ஃபரன்ஸும் என்கிட்ட இருக்கு. அந்த மிலிட்டரி என்ன சொல்றதோ, பொலிட்டிக்கல் விஷயங்கள் என்ன சொல்றாங்களோ, யார் என்ன சொல்றாரோ, ஒரு வெளியூர்ல இருந்து இருக்க இன்ஃபுளுன்ஸ்னால அவங்க தான் ஒரு கேப்டன் ஆகும், அவங்களால ஒரு விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்றாங்க. அந்த இன்டர்ஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து போய் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா டீம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி பெர்ஃபார்மன்ஸ் படியும் அவரோட யூனிக்னஸ் பாகிஸ்தான் டைனமிக்கா பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அந்த ஸ்டேடியம் ஆகட்டும், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங்கோட யூனிட்ல இருக்கிறது பெட்டரான ஆஸ்பெக்ட்ல இருக்கும். பட் ஒரு ஷோயப் அக்தர் ஆகட்டும், ஒரு வாசிம் அக்ரம் ஆகட்டும், இந்த மாதிரி இம்ரான் மாலிக் ஆகட்டும், இங்க எல்லாருமே மெயினா ஃபாஸ்ட் பவுலிங்ல முக்கியமான ஆஸ்பெக்ட்ல இருப்பாங்க. அப்படி இந்த 3 பிளேயர் ஒரு விஷயம் காமனா இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரு சில ரவல் பண்டி ஆகட்டும், எல்லா ஊர்லயுமே ஒரு ஸ்டேடியம் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டுக்கு மெயினா இருக்கும். பட் ஆனா ஸ்டேடியம் ஆஃப்டர் 2000 அப்புறமா அந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல கிரிக்கெட் விளையாடாத காரணம் எல்லாம் ஓவர்சீஸ்ல கண்ட்ரீஸ்ல கிரிக்கெட் விளையாடணும், கிரிக்கெட்ல பண்ணணும் அப்படின்ற கண்டதுனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் டாமினேட் பண்றது, ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் ஃபுல்லா டேக்கிள் பண்ற சிச்சுவேஷனா போயிடுச்சு. அதாவது பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த், ஸ்டேடியத்தோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங் சம்பந்தமா இருக்கும். அப்படி ஃபாஸ்ட் பவுலிங் சம்பந்தமா இருக்கிறதுனால ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா அவங்க விக்கெட் எடுக்கிறதாகட்டும், ஒரு பவுன்சர் போடுறதாகட்டும், ஃபுல்லா ஸ்ட்ரென்த் ஃபோக்கஸ்டா இருக்கும். பட் ஆனா பாகிஸ்தான்ல கிரிக்கெட் மேட்சஸ் அந்த அளவுக்கு விளையாடாதனால ஃபுல் ஃபோக்கஸ்டுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இந்தியாவோட ஸ்பின் கண்டிஷன்ஸ் டேக்கிள் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கணும். இதே இங்கிலாந்து போறதா இருக்கட்டும், அது ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அவங்க டேக்கிள் பண்றதா இருக்கட்டும், அப்படின்ற மாதிரி ஒரு டைனமிக்கான மாத்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம் சந்திச்சாங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்ல, ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்புறம் மெயினான ப்ராப்ளம் எங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லலாம். அப்படி அந்த ரெண்டாவது ப்ராப்ளம் இன்னுமே ரொம்பவே வயலட் ஆச்சு. எப்படி அப்படின்னா ஒரு வேர்ல்டு கப்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்டான விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு போய் இங்க டீம்ல ஆடி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் விஷயங்கள்னால மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, தீவிரவாதிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு. பட் ஆனா அந்த விஷயங்களை நம்மளுக்கு ஒரு கிரிக்கெட் டீம்ல பார்க்காம இன்னொரு விஷயம் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு பிளேயர்ஸே நேரடியா சொல்ற அளவுக்கு இருக்கு. சையத் அஃப்ரிடி அவரே ஸ்டேட்டா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயமா ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டீம்ல இல்ல அப்படின்னு வர முடியல அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான ரீசன் எல்லாமே தெரிஞ்சிச்சு. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு டைனமிக்கான ஒரு UAE தான் உங்களுக்கு ஒரு மெயினா ஒரு ஸ்போர்ட் ஹப்பா இருக்கு அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு. அப்படி ஸ்போர்ட்ல UAE-ல தான் அதிகமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. UAE-யோட கண்டிஷன்ஸ் ஃபுல்லாவே ஸ்பின் பிளஸ் சிஎம் ரெண்டுமே மாடரேட்டான இருக்கிற மாதிரி தான் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்விங் அண்ட் ஸ்விம் ரெண்டுமே மாடரேட்டா இருக்கிறதுனால அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டுமே ஒரு ஸ்பின்னு ஃபாஸ்ட் பவுலிங் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஒன்று இப்போ ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் முகமது அமீர் ஆகட்டும், எல்லாமே ஒரு வெளிநாட்டில் ஆடுறதாகட்டும், அந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே
பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த இப்போ இருக்க கண்டிஷன்ஸ் படி பாபர் அசாம் ஆகட்டும் எல்லாமே அட்டாக்கிங் பேட்டர் அந்த டீம்ல கிடையவே கிடையாது. அப்படி அட்டாக்கிங் பேட்டிங் வந்து ஒரு டீம்ல வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்ல வந்து சிக்னிஃபிகண்டாக ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இப்படி ஃபாஸ்ட் பாலிங் வாசிம் அக்ரம் ஆகட்டும் 140 150 மைல் ஸ்பீடில் போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா உலக லெவலில் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து வெளியில் தெரியும். பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஃபாஸ்ட் பாலிங் தான். அப்படி இந்த ஃபாஸ்ட் பாலிங் மட்டும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து கம்பேக் பண்ண முடியும். பட் அந்த ஸ்டேடியத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்னால வந்து ஸ்டில் நான் வந்து பாகிஸ்தான் ஸ்டேடியத்தை அந்த அளவுக்கு பிளேயர் வந்து விளையாடுறதுக்கு வந்து அச்சப்படுறாங்க. பட் அந்த அச்சப்படுற சுச்சுவேஷன் வந்து பாகிஸ்தான் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் பண்ண முடியும். என்னதான் பிளேயர் வந்து ஓவர் ஸ்டாண்டிங்காக டேலண்ட்டை கொடுத்தாலுமே அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரியோட கண்டிஷன்னாலும் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸாலும் சரி பொலிட்டிக்கல் கண்டிஷன்னாலுமே ரொம்பவே பாதிக்கப்படுற சுச்சுவேஷனால தான் இந்த பாகிஸ்தான் டீம் வந்து இந்த அளவுக்கு ஆடுது. இந்த அளவுக்கு மோசமாக ஒஸ்டான பிளேயர் டீமாக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் பிக் பாஸ் லீக்ல ஒரு மிகப்பெரிய வந்து ரொம்ப சேடான விஷயங்கள் பாகிஸ்தான் டீமுக்கு நடந்தது காரணம் இந்த விஷயங்கள்னால தான். இந்த விஷயத்தை மட்டும் ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிரியா அவுட்ஸ்டாண்டிங்காக நடக்கும். பட் இதே சிமிலருக்கான சுச்சுவேஷன் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமே வந்து ஒரு வேர்ல்டு கப்ல குவாலிஃபை ஆகிற அளவு கூட இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கப் வேர்ல்டு கப் வாங்கின டீம் வெஸ்ட் இண்டீஸ். அப்படி ஒரு காலத்து டாப் லெவலில் ஆன டீம் வெஸ்ட் இண்டீஸ். பட் ஆனால் இப்போ வந்து அந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் பை இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஆகட்டும் பொலிட்டிக்கல் விஷயங்கள் வந்து அரசியல் சம்பந்தம் உள்ள வந்ததுனால ஆகட்டும் இந்த கண்ட்ரியோட கொலாப்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லப்போனா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு 7 தீவு நாடுகள் சேர்ந்த பிறகுதான் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஒரு டீமா கிரிக்கெட் டீமா போட இருந்துச்சு. அந்த 7 டீம் நாடு கோஆபரேஷன் இல்லாததான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஜிம்பாப்வே எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிமிலரான சிச்சுவேஷன் தான். அப்படி இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி சிமிலரான சிச்சுவேஷன் தான் நடக்குது. இந்த மாதிரி 3-4 கண்ட்ரிஸ் வந்து பொலிட்டிக்கல் விஷயமா என்விரான்மெண்ட் விஷயமா இருக்கிறதுனால வந்து அந்த கண்ட்ரியோட ஒரு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எக்கனாமிக் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகுது. அதனால தான் ரீசன். இந்த விஷயங்கள் மட்டும் என்விரான்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் டீமோட பெட்டரான ஆஸ்பெக்ட்ல போக முடியும்.